பிரியமானவர்களே, இன்றும் கூட துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவன் என்ற தலைப்பின் கீழே சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். எல்லையில்லா கிருபைகள் ஏற்று நிறைந்திருக்கும் எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசுவென்ற பெயரே. என் ஆண்டவா, என் ஜீவனே, என் மார்க்கமே, முடிவே, என்னால் வருந்துதியே நீயே ஏற்றுக்கொள்ளும் தேவா. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நம் மனக்கண் முன் நிறுத்தி சிந்தனை சிதறாமல் ஒருமுகமாக அவரை பல மணி நேரங்கள் தியானிக்க வேண்டுமானால் நாம் கடைக்கு பிடிக்க வேண்டிய மற்றொரு காரியம் உண்டு. பிரியமானவர்களே, ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு செலுத்துவதே அக்காரியமாம். அன்றாட வாழ்க்கையில் உயர் பதவியில் உள்ளவர்களையும் செல்வம் நிறைந்தவர்களையும் காணுங்கள். உடனே அவர்களுக்கு பணிவோடு வணக்கம் செலுத்துங்கள். உலக மரபு இது. அவ்வாறு இருக்க நம்மையும் மற்ற எல்லாவற்றையும் படைத்து காத்து பராமரித்து வருகின்ற ஆண்டவருக்கு நாம் மகிமையை செலுத்துவது எத்தனை அவசியமாம். இன்றும் கூட சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நம் மனக்கண் முன்னால் நிறுத்திய பிறகு அடுத்து நாம் செய்ய வேண்டியது அவருக்கு மகிமையும் துதியையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துவதே. பிரியமானவர்களே, இது நல்லது. இனி நாம் தேவனை துதிப்பதற்குரிய சில ஏதுக்களை தியானிப்போம். முதலாவது, அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். சங்கீதம் 105 அதிகாரம் 2 தேவன் அதிசயமானவர். நியாயாதிபதிகள் 13 அதிகாரம் 8 ஏசாயா 9 அதிகாரம் 6 அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர் என ஏசாயா 25 அதிகாரம் 1 மற்றும் சங்கீதம் 36 அதிகாரம் 10 காணப்படுகின்றன. வேத புத்தகம் முழுவதும் தேவன் செய்த அதிசயங்கள் பல கணக்கிடப்பட்டிருக்கின்றன. அவைகளில் ஒன்றையும் நினைத்து நினைத்து அதற்காக அவருக்கு மகிமையை செலுத்தும் பொழுது, இத்தனை அற்புதங்களையும் செய்த அதிசயமான தேவன் எனக்கும் அற்புதங்களை செய்வாரே என்ற திட நம்பிக்கை என் உள்ளத்தில் பிறக்கிறது. மனபாரத்தோடும் துயரத்தோடும் ஜெபிக்க செல்லும் உம்மை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம் ஆட்கொள்கின்றன. பிரியமானவர்களே, பல ஆண்டுகளாக காச நோயால் வருந்தி என் 2 நுரையீரல்களையும் அநேகமாய் இழந்து போன 17 வயதுள்ள பெண் ஒருத்தி இருந்தாள். ஒரு நாள் அவளுக்காக ஜெபிக்கும்படி ஸ்மித் விக்கின்ஸ்வொர்த் என்ற தேவனுடைய மனுஷன் சென்றார். அந்த பெண்ணின் உயிர் ஊசலாடி கொண்டிருந்த சமயத்தில் அவர் அப்பெண்ணை சந்தித்தார். அந்த பெண்ணின் தலையின் மேல் கைகளை வைத்து ஊக்கமாய் ஜெபித்தார். ஆனால் அச்சனமே அந்தோ அவளுடைய உயிர் பிரிந்தது. போதகர் திகைத்து, நான் ஜெபிக்கும் வேளையிலே இப்பெண் மரிப்பதை காணவா இவ்வாறு பல மைல்கள் கடந்து வந்தேன் என்று அங்கலாய்த்தார். மறுகணம் தேவாதி தேவனின் வல்லமை பற்றிய எண்ணம் அவர் உள்ளத்தில் பளிச்சிட்டது. தன்னையும் அறியாமல் என் தேவன் சிவந்த சமுத்திரத்தை 2 பிரிய செய்த தேவன். அவர் இந்த சூழ்நிலையிலும் எனக்கு வெற்றி தர வல்லவர் என்று உரக்க கூறினார். அதிசயங்களையும் செய்யும் தேவன் மேல் என் கண்களை ஏறெடுத்தார். தன் கண்களை ஏறெடுத்த போது தேவனும் அவருடைய விசுவாசத்தை அங்கீகரித்தார். அப்பொழுது ஓர் அதிசயம் நிகழ்ந்தது. அதிலிருந்த ஜன்னலுக்கு அப்பால் இயேசு கிறிஸ்துவின் இன்முகம் தோன்றியது. அதிலிருந்து புறப்பட்ட கணக்கற்ற கருணை கதிர்கள் உயிர் பிரிந்த நங்கையின் சடலத்தின் மேல் பாய்ந்தன. அதோ அவள் உயிர் திரும்ப வந்தது. மேலும் அதிசயம் என்னவென்றால், அவளுடைய பாழடைந்து போன 2 நுரையீரல்களும் ஒரே நொடியில் 100க்கு 100 அற்புதமாய் குணமடைந்தன. பிரியமானவர்களே, என்று பெருகும் விசுவாசம் என்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்டது. அருமை வாசகரே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் இருளில் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்தவர். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 6 சிவந்த சமுத்திரத்தை 2 பிரிந்தவர். யாத்திரையாகமம் 14 அதிகாரம் 29
யோர்தான் நதியை 2 குவியலாக நிற்கபடி செய்தவர். யோசுவா 3 அதிகாரம் 16 எரிகோ நகரத்தின் மதிலை விழச் செய்தவர். யோசுவா 6 அதிகாரம் 20 சூரியனையும் சந்திரனையும் நடுவானத்தில் நிறுத்தியவர். யோசுவா 10 அதிகாரம் 13 காற்றையும் கடலையும் அதட்டியவர். மார்க்கு 4 அதிகாரம் 39 5 அப்பங்களை கொண்டு 5000 பேரை போஷித்தவர். மத்தேயு 14 அதிகாரம் 19 21 ஆம், நம் தேவன் அதிசயங்களை செய்கிறவர். பிரியமானவர்களே, ஜெப நேரத்தில் அவற்றை நினைவு கூர்ந்து தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவீராக. அப்பொழுது அவருடைய வல்லமை நிறைந்த பிரசன்னம் உம்மை முற்றிலும் முடிவிடும். அந்த அனுபவத்தோடு பக்தன் வாசகர் இயேசுதாசன் அவர்கள் பின்வருமாறு பாடினார். எத்தனை நாவால் துதிப்பேன் என் கர்த்தர் உன் கருணையை பாடி புகழ்ந்து, எத்தனை நாவால் துதிப்பேன் நினைக்க நினைக்க எந்த நெஞ்சமெல்லாம் உருகும் என்ற பாடலை பாடி இவ்வாறு தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்தியிருக்கிறார். எனவே மேற்கூறிய இந்த இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்தவர், சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தவர், யோர்தான் நதியை 2ஆக கோவையலாக நிற்கும்படி செய்தவர், எரிகோ நகரத்தின் மதிலை விழ செய்தவர், சூரியனையும் சந்திரனையும் நடுவானத்தில் நிறுத்தியவர், காற்றையும் கடலையும் அதட்டியவர், 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு போஷித்த தேவன், இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறவர் என்று முதலாவது நாம் நம்முடைய இருதயத்தில் விசுவாசித்து அந்த வல்லமையோடு மற்றவர்களுக்காய் நாம் பரிந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே ஒரு பெரிய விடுதலையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, 2வது காரியமாக, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. சங்கீதம் 103 அதிகாரம் 2 அடுத்து, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்துள்ள நன்மைகளை நாம் நினைவு கூறுதல் அவசியமாகும். பெரும்பாலும் நம் தேவனையே நினைத்து கொண்டு தேவன் நமக்கு செய்துள்ள நன்மைகளை அறவே மறந்து விடுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, தேவன் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி துதிக்கும் பொழுது மெய்யாகவே நாம் தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை கடற்கரை மணலை போல விண்மீன்களையும் விட ஏராளம் ஏராளம் தேவனாகிய கர்த்தர் அருளிய நன்மைகள் நாம் தியானிக்க தியானிக்க தேவன் மீதுள்ள உள்ள வெறுப்புணர்ச்சியும் முறுமுறுக்கும் தன்மையும் நம்மை விட்டு நீங்கிவிடும். பிரியமானவர்களே, அவர் மேல் மெய்யன்பு உண்டாகும். எனவே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனத்தோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது. மார்க்கு 12 அதிகாரம் 30 என்ற தேவ கட்டளை நாம் நிறைவேற்றுபவர்களாய் இருப்போம். பிரியமானவர்களே, தேவனும் நம்மேல் அன்பு கூறுகிறார். அவருடைய சமூகம் நாம் இருக்கும் இடத்தை நிரப்புகின்றது. ஜெப நேரம் ஆனந்தம் நேரமாக மாறுகின்றது. ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். யோவான் 14 அதிகாரம் 23 தேவன் நம்மையும் கர்த்தரிடத்தில் அன்பு கூற கிருபை செய்வாராக. அமெரிக்காவில் இறை பக்தி மிக்க ஒரு செல்வந்தர் இருந்தார். ஒரு நாள் அவர் சென்று கொண்டிருந்த கார் விபத்துக்குள்ளாகியதால் அவர் படுகாயம் அடைந்தார். மருத்துவமனையில் தாங்குவன வேதனையோடு அவர் படுத்திருந்த பொழுது அவர் சிறிதும் முறுமுறுக்கவில்லை. என் இரட்சகர் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள், வேதனைகளை விடவா நான் படும் பாடுகள் வேதனைகள் இது அதிகம் இல்லை, ஆகவே நான் ஏன் முறுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டார். பிற்காலத்தில் தேவன் இன்னும் கூடுதலாக அவரை ஆசீர்வதித்தார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டார் என்ற வசனம் அவர் வாழ்க்கையில் நிறைவேறிற்று. நீதிமொழிகள் 1 அதிகாரம் 22 பிரியமானவர்களே, அருமை நண்பரே, தன் 7 குமாரரையும் 3 குமாரத்திகளையும் தனக்குண்டான யாவற்றையும் இழந்த காலத்தும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று துதித்து பாடிய யோபுவை
கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கவில்லையா? யோபு 1 21 யோபு 42 10 காரணமில்லாமல் அநேக அடிகள் அடிக்கப்பட்டு சிறைச்சாலையிலே கால்கள் தொழு மரத்திலே மாட்டப்பட்ட நிலையில் நடு ஜாமத்திலே தேவனை துதித்து பாடிய பவுலையும் சீலாவையும் தேவன் விரைந்து வந்து விடுவிக்கவில்லையோ? அப்போஸ்தலர் 16 23 வசனத்திலிருந்து 16 வரை நன்றியால் நிறைந்து தேவனை துதித்து பாடும் உனக்கு அவர் விடுதலை அருள்வார். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும், ஆசீர்வாதம் என்னும் ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். பிரியமானவர்களே, மூன்றாவதாக அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 106 சங்கீதம் 136 அவர் கிருபை என்றும் உள்ளது. எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம்! ஆம், தேவனுடைய கிருபை நமக்கு இன்றும் உண்டு. பிரியமானவர்களே, வரப்போகும் ஆண்டுகளிலும் உள்ளது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. புலம்பல் 3 தேவனுடைய இனிமையான சமூகத்தில் நீர் ஜெபத்தில் ஆழ்ந்திருக்கும் பொழுது அவருடைய கிருபை இன்னும் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதை நினைத்து அவருக்கு துதிக்க செய்வீர்களானால், தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அது போன்று 2 சாமுவேல் 8 வேதத்தில் சொல்லப்படுகிறது. அதற்கு காரணம் என்ன? தாவீது கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று விசுவாசித்தான். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. தனிமையிலும் உள்ளது, கும்பலாய் இருக்கும் பொழுது இருக்கிறது, குடும்பத்தில் இருக்கும் பொழுது இருக்கிறது. மேலும் அவன் இந்த பெருமையை நாள்தோறும் பாடி தேவனை மகிமைப்படுத்தி 4000 ஆட்களை ஏற்படுத்தினான். 4 அவனுடைய மகன் சாலமோனும் அவ்வாறே தான் கட்டின புதிய தேவாலயத்திலே தேவனை துதிப்பதற்கு பாடகர்களை நியமித்தான். அந்த பாடகர்கள் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையில் கர்த்தருடைய மகிமை தேவாலயத்தை நிரப்பிற்று என்று 2 நாளாகமம் 5 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, மேலும் தேவனுக்கு பயந்து நடந்த யோசேபாத் என்ற அரசனை எதிர்க்க பல பகைய அரசர்கள் தங்கள் யோசனைகளோடு திரண்டு வந்த பொழுது யோசேபாத் பயந்து போய் கர்த்தரை தேடினான். யூதாவும் உபவாசத்தை கூறுவித்தான். தேவனுடைய சகாயத்திற்காக கெஞ்சினான். அப்பொழுது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியின் முன் அவனுக்கு உத்தரவு அருளினார். அவருடைய தீர்க்க தரிசனத்திற்கு இணங்க யோசேபாத் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதிக்கவும், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். 2 நாளாகமும் 2 கூறப்பட்டிருக்கிறது. முடிவென்ன? அவனுக்கு விரோதமாக வந்த திரளான சேனைகள் அனைத்தையும் ஒரு நொடியில் முறியடிக்க தேவன் கிருபை செய்தார். தேவன் வேதாகமத்தில் வாக்களித்திருக்கும் நன்மைகளை நம்பி அவரை துதித்து பாடுவாயானால் அங்கனமே உனக்கு வாழ்க்கையில் வெற்றியை அருளிடுவார். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 5 என்று அன்புள்ள கர்த்தர் வாக்களிக்கிறார். அது ஒரு போதும் பொய்யாகாது. அது ஒருபோதும் பொய்யாகாது. பிரியமானவர்களே, ஆம், ஒரு தேசத்தில் தலைமை ஆசிரியர் ஒருவர் பெரிய நிலக்கரி சுரங்கம் ஒன்றினை பார்வையிட சென்றார். அப்பொழுது அந்த நிறுவனத்தில் தலைமை அதிகாரி தன் கீழார் பணியாற்றும் ஏனைய அதிகாரிகளை ஒவ்வொருவராக அவருக்கு அறிமுகம் செய்தார். அவர்கள் குறிப்பிட்ட ஓர் இளநிலை அதிகாரியின் பக்கத்தில் வந்தபொழுது தலைமை ஆசிரியர் இளநிலை அதிகாரியை பார்த்து, என்ன, நீர் இன்னுமா இந்த கீழ்ப்பதவியில் இருக்கிறீர் என்று வீண கொண்டு
வினா கொண்டே தலைமை அதிகாரி மீது பொருளார்ந்த கண்ணோட்டம் ஒன்றை செலுத்தினார். தலைமை ஆசிரியர் வந்து போன சில தினங்களுக்குள் அந்த இளநிலை அதிகாரி பல படிப்புகள் மேலே பதவி உயர்வு கொடுப்பு பெற்றார். இதற்கு காரணம் என்ன? நாட்டின் தலைமை ஆசிரியர்கள் பார்வையில் அடங்கியிருந்த கட்டளைதான். தன் தயவை பெற்றிருக்கும் இந்த இளநிலை அதிகாரியை உடனே மேல் பதவிக்கு உயர்த்துவது நம்முடைய கடமையாக உள்ளது என்பதே தலைமை ஆசிரியரின் குறிப்பு உணர்த்திய கட்டளை. அருமை நண்பர்களே, நிலையில்லா ஒரு தலைமை ஆசிரியரின் கிருபை இவ்வாறு செய்யக்கூடுமானால், நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாகிய 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 15 சொல்லுகிறபடி, இயேசு கிறிஸ்துவின் கிருபை உமக்கு கிடைத்துவிட்டால் அது எத்தனை பெரும் பெரு. ஜெபத்தில் முற்றும் ஆழ்ந்திடும்போது அவர் கிருபை உமக்கு கிடைக்கப் போகிறது என்று நம்பி அந்த எதிர்பார்த்தலோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்பீராக. அப்பொழுது தேவன் மகிழ்வார். நிச்சயமாய் உமக்கு பதில் அவர் அளிப்பார். ஆம், தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகின்றார். முன் கூறியவாறு 3 விதங்களில் தேவனை துதித்து புகழ்வீரானால் அவருடைய உள்ளம் மகிழும், அவருடைய சமூகம் உம்மை கழுவும். தேவன் உன் ஜெபத்தை கேட்பார். ஜெப வேலை உனக்கு இன்பமும் ஆசீர்வாதமாயிருக்கும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இப்பொழுது துதி பாடத் தொடங்குவீராக. எனவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் துதிக்கும் பொழுதுதான் சில காரியங்கள் வெற்றி அடைகிறது. காரணம், நாம் வெறும் ஜெபத்தை செய்துவிட்டோ அல்லது வெறும் வேதத்தை படித்துவிட்டோ சென்றுவிடக்கூடாது. பிரியமானவர்களே, கர்த்தரை உண்மையாய் நேசிக்கிற பிள்ளைகள் அவரை துதிக்காமல் இருக்க முடியாது. கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கிற பிள்ளைகள், கர்த்தரை உண்மையான இருதயத்தோடு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், தேடுகிறவர்கள் அவரை துதிக்காமல் இருக்க முடியாது. பிரியமானவர்களே, எனவே துதிக்க வேண்டும், செபிக்க வேண்டும், வேத வசனங்களை வாசித்து தியானிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி செய்ய வேண்டும். இவை எல்லாமே முக்கியம்தான் பிரியமானவர்களே. எனவே நாம் எல்லாவற்றையும் பிரித்து நாம் பார்க்கக்கூடாது. பாட வேண்டும், துதிக்க வேண்டும், கை தட்ட வேண்டும், அல்லேலூயா சொல்ல வேண்டும், ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும், ஜெபிக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும், கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்க வேண்டும், இரவும் பகலும் தியானமாயிருக்க வேண்டும். இவை எல்லாமே தான் ஒரு மனிதனை ஒரு முழு நிலைக்கு தேவன் விரும்புகிற ஒரு வடிவமைப்புக்கு ஆவியானவர் நம்மை மாற்றக்கூடும். பிரியமானவர்களே, எனவே நம்மை நாம் உற்சாகப்படுத்திக் கொள்வதற்கு கர்த்தரை துதிக்க வேண்டும். வாய் திறந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். தனிமையில் கர்த்தரை துதிக்க வேண்டும். கூட்டத்தில் கர்த்தரை துதிக்க வேண்டும். எந்த ஒரு வெட்கப்படுதல் இல்லாமல் தேவனை ஆராதிக்கும் ஒரு முகஸ்துதியும் காட்டாமல் வீண் வெறுப்பாய் துதிக்காதபடி உள்ளத்தின் ஆழத்தில் அவர் செய்த நன்மைகளுக்கு நினைத்து நினைத்து துதிக்கும் பொழுது, வேதத்தில் கர்த்தர் செய்த அதிசயங்களை நினைத்து நினைத்து கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் உங்களுக்கு அதிசயம் அற்புதம் நடக்க வேண்டுமோ கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். பிரியமானவர்களே, எனவே கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை உயர்த்துங்கள், கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை கரங்களை தட்டி ஆராதனை செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் காண விரும்புகிறீர்கள் என்றால் கர்த்தரை துதித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, வாஞ்சையோடு கர்த்தரை துதியுங்கள். ஆமென்.